இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். நேற்று 5ஆம் அதிகாரத்தை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ நம்ம 6ஆவது அதிகாரத்துக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் நோவா 500 வயதான போது தான் நம்ம சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ 6ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 170 வருஷம். அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விஷனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவரை விக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம் காம் யாப்பேத் என்று 3 குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டி ஒரு முழத்தாளத்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவரும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரனும் உன் மனைவியையும் உன் குமாரனின் மனைவியையும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கிடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜ பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தார். அதிகாரம் நிறைவு பெற்றது. நண்பர்களே, இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா
பூமியில் வந்து நிறைய அக்கிரமம் வந்து பெருகிடுச்சு. பெருகினப்போ வந்து தேவனுக்கு வந்து கோபம் கோபம் உண்டாயிற்று. அப்போ வந்து கோபம் உண்டாயிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து மனஸ்தாபப்படுறாரு, அதாவது கவலைப்படுறாரு. என்னென்னா, நம்ம படித்த மனிதர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து தேவகுமாரர்கள் வந்து மனுஷகுமாரத்தங்கிட்ட அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேவகுமாரர் வந்து மனுஷகுமார்த்திகளை அதாவது தேவகுமாரர்கள் வந்து மனுஷகுமாரர்கள் வந்து நிறைய அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பெண் எடுக்கிறது, பெண் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் மாறினதெல்லாம் நினச்சி அவர் வந்து மனஸ்தாபப்படுறாரு. அதுக்கப்புறம் பூமியில் வந்து அக்கிரமமும் ரொம்ப பெருகி போனதுனால அதையும் நினச்சி அவர் வந்து வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பூமியை அழிச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது நோவாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதாவது நோவாவோட வம்சவர்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நோவா வந்து மனுஷங்கள்லேயே ரொம்ப உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருக்கிறாரு. அவர் அப்படி இருக்கிறதுனால அவரோட குடும்பத்தை வந்து அவர் தேவன் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால் அவர் வந்து ஒரு பேழைனா வந்து ஒரு கப்பலை வந்து உருவாக்க சொல்லிட்டு அதில் வந்து எல்லா காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகள் அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஜோடியாக வந்து அந்த கப்பலுக்குள்ளே வந்து ஏற்ற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பலோட நீளமும் அகலமும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி முடிக்கிறாரு. அதே மாதிரி நோவாவும் செஞ்சு முடிக்கிறாரு. இதுதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள கதை. அடுத்தது நம்ம நாளைக்கு 7ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நாளைக்கு 7ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பின் பரலோக பிதாவே, இன்று இந்த நாளை காணிச்சதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளில் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்று உள்ளவர்கள் நாளே இல்லை ஆண்டவரே. இந்த நிலையற்ற வாழ்வை எங்களுக்கு ஜீவ சுவாசத்தையும் ஜீவனையும் இந்த வாழ்க்கையையும் கொடுத்ததற்காக மக்களும் கோடான கோடி நன்றி 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 சோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், மன சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள், மன பாரத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள மனபாரத்தை, மன அழுத்தத்தை, கவலைகளை எல்லாம் போக்கி நிம்மதியான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வந்து பைபிளை அறியாமல் இருக்காங்க ஆண்டவரே. பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் நித்திய ஜீவனை அடைஞ்சு பரலோகத்துக்கு வர உண்மையை ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புகிறேன் ஆண்டவரே. நிறைய பேருக்கு இந்த பைபிளை பற்றி தெரியல, இயேசுவை பற்றி தெரியல ஆண்டவரே. அவங்க எல்லாருக்குமே இயேசுவை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் இயேசுவை பற்றி தெரிஞ்சு எல்லாருமே வந்து ரட்சிப்பை பெற்று இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று பரலோகத்திற்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.